மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல். மாநில பல்கலைக்கழகங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி செய்வது கெடுநோக்கம் கொண்டது, சுயநலமானது. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா எடுத்துக்காட்ட முடியும். உயர்கல்வியில் முதலிடத்தில் உள்ளதால் வயிற்றெரிச்சலில் தமிழ்நாட்டை கீழே தள்ள மத்திய அரசு முயற்சி என முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக தீர்மானத்திற்கு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் எனவும் திட்டவட்டம். யுஜிசிக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என பாஜக எதிர்ப்பு. யுஜிசி வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்து அடிப்படையில் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்படும். யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. எந்த பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்துவது நோக்கம் அல்ல. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கேள்விக்கு யுஜிசி தலைவர் பேட்டி. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து சென்னையில் மாணவர் இயக்கங்கள் நாளை போராட்டம். திமுக மாணவர் அணியும் பங்கேற்கும் என அறிவிப்பு. சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவை ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா என்றும் கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 200 கூட்டணி தொகுதிகளில் வெற்றி பெறும் என துணை முதலமைச்சர் உதயநிதி கருத்து. யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என ராயப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேண்டுகோள். பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. புதுச்சேரி வந்த சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியாரின் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு ஆதாரம் கேளுங்கள். அவமதித்து பேட்டி அளித்த புகார் தொடர்பாக சீமான் பதில். பெரியார் விவகாரத்தில் சீமான் மாறி மாறி பேசுவதாக செய்தியாளர்கள் குற்றச்சாட்டு. அன்று தெளிவில்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்துவிட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் விளக்கம். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு, எதுக்குறேன். பெரியார் பேசியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆனால் சீமான் சொன்னது சரி என கூறவில்லை என்றும் விளக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு. வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு. நிதி நெருக்கடியால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசுத் தொகை வழங்க முடியவில்லை. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம்.
பொங்கலை ஒட்டி முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுவது தொடர்பாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள். பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் நாளை தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவிப்பு. வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாற்றம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் இருந்த மல்லிகாவின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலுக்கு காரணமான டிஎஸ்பி ரமணகுமார் உட்பட 2 பேர் சஸ்பெண்ட். எஸ்பி சுப்புராயுடு மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் கௌதமி, ஸ்ரீதர் பணியிட மாற்றம் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேட்டி. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். குடும்பத்தில் ஒருவருக்கு தேவஸ்தானத்தில் வேலை என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. திருப்பதியில் நெரிசல் ஏற்பட்டது குறித்து சரியாக பதிலளிக்காத அதிகாரிகளை கடிந்து கொண்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆறுதலும் கூறினார். அல்லு அர்ஜுனை கைது செய்தது போன்று திருப்பதி கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஆந்திர முன்னாள் அமைச்சரான நடிகை ரோஜா வலியுறுத்தல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிகார தீட்சை பெற்றுக்கொண்ட பவன் கல்யாண் இப்போது என்ன செய்வார்? சந்திரபாபு நாயுடுவை ராஜினாமா செய்ய வைப்பாரா என ரோஜா கேள்வி. சபரிமலையில் பக்தர்களின் கூட்டத்தை குறைக்க புதிய கட்டுப்பாடு. இன்று முதல் ஆன்லைனில் 50,000 பேரும் நேரடி முன்பதிவில் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. நடிகர் விஷால் பற்றி கற்பனையான கதைகளை பரப்ப வேண்டாம். விஷால் மக்கள் நல இயக்கம் வேண்டுகோள். பொங்கல் விழாவிற்கு கல்லூரிக்குள் அனுமதி அளிக்காததால் சாலையில் பேரணியாக சென்று முழக்கமிட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். பேருந்தின் மீது ஏறியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். அமெரிக்காவில் குடியிருப்புகளை எரித்து வரும் காட்டுத்தீயால் இதுவரை 5 பேர் உயிரிழப்பு. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். கலிபோர்னியாவில் 200 ஏக்கர் வனப்பகுதியை 20 நிமிடங்களில் கபளீகரம் செய்த காட்டுத்தீ. காட்டுத்தீயின் கோரமுகத்தை காட்டும் டைம் லேப்ஸ் வீடியோ வெளியீடு. பெல்ஜியம் நாட்டில் வரலாறு காணாத பனிப்பொழிவு. கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாம்பு புத்தாண்டை வரவேற்க தயாராகும் ஹாங்காங் மக்கள். தெருக்களில் வண்ண வண்ண விளக்குகளை வைத்து உற்சாகம். அண்டார்டிகாவில் 2 மைல் ஆழ துளையிட்டு 1.2 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டியை எடுத்த விஞ்ஞானிகள்.
வளிமண்டலம் மற்றும் காலநிலை எவ்வாறு உருவானது என்பதை கண்டுபிடிக்க உதவும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை. சீனாவின் ஜிலின் மாகாணத்தில் பனியால் அச்சு அசலாக உருவாக்கப்பட்ட ராட்சத டிராகன் வடிவம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. புள்ளிகளுக்கு மேல் சரிவடைந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 160 புள்ளிகள் வீழ்ச்சி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படாது என அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நடவடிக்கை. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கண்டனம். கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் பொங்கல் பண்டிகை உற்சாகம். களை கட்டிய நாட்டுப்புற நிகழ்ச்சிகள். கோவையில் மாட்டிறைச்சி விற்க எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டல். பாஜக ஓபிசி பிரிவு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு. பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை வழக்கில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததற்கு எதிர்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை. மதுரை அரிட்டாப்பட்டியில் போராட்டக்காரர்களிடம் அமைச்சர் மூர்த்தி உறுதி. நிச்சயமாக அவர்கள் உரிமைக்காக போராடப்பட்டதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு, ஒன்றியத்திலையும் நகரிலையும் போட்டிருக்க வழக்கை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுக்கும். சத்தீஸ்கரில் இரும்பு ஆலையில் புகைப்போக்கி விழுந்து விபத்து. ஏராளமான தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதால் பதற்றம். புகையில்லா போகியை கொண்டாடுங்கள். பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள். ராணிப்பேட்டை அருகே விபத்திற்குள்ளான லாரியில் இருந்து கொட்டி கிடந்த 16 டன் காய்கறிகள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற பொதுமக்கள். கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும். ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. 2002 சென்னை மாநகராட்சி கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாக வழக்கு. அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் நாளை தீர்ப்பு. பொங்கல் நெருங்குவதை ஒட்டி மதுரையில் மல்லிகை விலை 3 மடங்கு உயர்வு. கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை. சட்டப்பேரவையில் துறை அதிகாரிகள் அவர்களது இருக்கையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அமைச்சர் துரைமுருகனின் கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. தேனி வீரபாண்டி அருகே களை கட்டிய இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம். 8 கிலோமீட்டர் வரையில் நடத்தப்பட்ட போட்டியில் 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல்.
நாகப்பட்டினம் அருகே மணக்குடியில் நகை அடகு கடையில் தங்க வெள்ளி நகைகளை திருடிய இருவர் கைது. அடகு வைக்கச் சென்றபோது சிக்கினர். தன்னை கடித்த பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு வந்த கூலி தொழிலாளி. கொடைக்கானல் அருகே பரபரப்பு. நாமக்கல் அருகே விறுவிறுப்பாக நடந்த சிக்கன் பிரியாணி உண்ணும் போட்டி. 20 நிமிடங்களில் 2.5 கிலோ பிரியாணி சாப்பிட்டு முதலிடம் பிடித்தவருக்கு 5000 ரூபாய் பரிசு. கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் ஏற்பாடுகள் தீவிரம். திரிவேணி சங்கமத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஆசிரியரை தாக்கிய நபரை அடித்து விரட்டிய மாணவர்கள். பாடம் நடத்தி கொண்டிருந்த போது பள்ளிக்குள் புகுந்து தகராறில் ஈடுபட்டதால் தாக்குதல் என தகவல்.